விசாரிக்கிறவர். அது அப்படியே மாத்தி சொல்லுங்க, விசாரிக்கிறவர் இயேசு. ஆமென். விசாரிக்கிறதுனா என்னது? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு நாள் நல்லா இருந்ததா, இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா, இதெல்லாம் என்னது? விசாரிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் மனிதர்களாகிய நாம் தான் விசாரித்து கொள்ளுகிறோம். ஒருத்தர் பார்த்தா எல்லாரையும் பார்த்து நம்ம விசாரிப்பது இல்லை, அப்படித்தானே? உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கவே இல்லை, அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்போமா? ஒருவேளை கேட்கக்கூடிய நிர்பந்தம் இருந்தாலும் மனசுல நீ நல்லா இருந்தா என்ன அப்படின்னு நினைப்போம். ஆனா ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறவர் என்பதை பல வேளைகளை நம்ம நினைக்கிறது கூட என்ன பண்றது இல்லை, கிடையாது, நினைக்கிறது கூட இல்லை. ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறவர். இன்னைக்கு அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் 1 பேதுரு 5:7. ஒரு வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் ஹீலிங் சர்வீஸ்ல என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நான் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் சொன்னார், நான் விசாரிக்கிறவராய் நான் இந்த ஜனங்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வேளைகளில் நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறத யாராவது கவனிக்கிறாங்களா? நான் இவ்வளோ அவஸ்தைப்படுறேன், இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ நான் என்னுடைய மனசில் இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், ஏன் என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குதா அப்படின்னு நம்ம நிறைய வேலைகளில் என்ன பண்ணுறோம், ஆண்டர்ட்டே கேட்குறோம். ஏசப்பா என்னை ஒரு வார்த்தை இவங்க என்ன பண்ணலை, கேட்கல, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க நினச்சா இந்த காரியத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்க ஹெல்ப்பும் பண்ணல, என்னை ஒரு வார்த்தை ஏன்னு கேட்கல. எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க? ஆமென். நம்ம எல்லாருமே அதை யோசிக்கிறோம், அப்படி தானே? என்ன ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டிருந்தா என் மனசு என்ன பண்ணியிருக்கோம், ஆறி இருக்குமே, என்ன ஏது அப்படின்னு கூட கேட்காம, ஆனால் ஒரே வீட்டில் இருப்போம், அல்லது ஒரே குடும்பத்தில் இருப்போம், அல்லது நண்பர்கள், நம்ம நேசிக்கிற நண்பர்களாக இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலை பார்க்குற இடங்களாக இருக்கலாம். என்னை விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கா? அல்லது எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட அதை குறித்து பாரப்பட்டு 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கூட என்ன பண்ணுவோம், நம்ம நினச்சிருப்போம். எனக்கு ஒரு தீமை நடந்தால் கூட அதற்காக வருத்தப்பட இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் எத்தனையோ பிரயாசங்கள் இந்த மனிதர்களுக்காக செஞ்சுருக்கிறேன். தாவீது புலம்புகிறது போல் நம்ம நிறைய வேலைகளில் அந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்ணீரே என் உணவாயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் தலை மேலே ஏறி நடக்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தான் வெயிட் பண்ண மாதிரி கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா அப்படின்னு. தாவீதை போல சில வேலைகளை நம்ம கூட என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவர்கிட்ட புலம்பி கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். நம்முடைய காரியங்களை ஒருவேளை மனிதர்கள் கண்டும் காணாதவர்களாக இருந்தாலும் கேட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான, உதவி செய்வதற்கான எல்லா திறமை சக்தி இருந்தும் நம்மை கவனிக்காமல் இருந்தாலும் நம்மை விசாரிக்கிற ஒருவர் அவர் நம் பக்கத்திலேயே இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, ரொம்ப நீங்கள் மெச்சூரான ஆளாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்து அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். நீங்கள் ரொம்ப சின்ன இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறீங்க, பிகினராக இருக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் ஓகே, அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். அவர் விசாரிக்கிறார் என்பதற்கு ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நான் விசாரிக்கிற இயேசுவுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அந்த இயேசுப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அநேக அற்புதங்கள் செய்யும்போது அந்த அற்புதங்கள் நீங்கள் ஒவ்வொன்றா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் வந்து, இப்போ நம்ம மேஜிக் ஷோலாம் நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? மேஜிக் ஷோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமென். ஏதாவது ஒரு டேபிள் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு கிளாத் போட்டிருப்பாங்க, உள்ளே ஏதாவது ஒரு பொருள் போனால் திரும்ப அது வந்து 3ஆக வரும், அப்படி காமிப்பாங்க. அந்த 3ஆக எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற சீன்லாம் எப்படி இருக்கும், இதோ அப்படி வரப்போது, அதுக்கான லைட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக் சவுண்டாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு, மேஜிக் பண்ணி ஒரு மிராக்கிள் அந்த இடத்துல செய்ய போகிறார். அதுக்கு பின்னாடி ஒரு நம்மளை முட்டாள்தனமாக்குற ஏதோ ஒரு காரியம். ஆனால் ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் எதுவுமே என்ன பண்ணியிருக்க மாட்டார். ஒரு கல்யாண வீட்டின் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு தெரியுது கல்யாண வீட்டில் என்ன குறைவுபடுது, திராட்சை ரசம்.
இப்போ நம்மளுடைய காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்தில் 1000 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 1500 பேர் வந்துட்டாங்க. ஒரு 800 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த பந்தி உட்கார்ந்தாங்கன்னா மட்டன் பிரியாணி என்னது காலி. அப்படி சூழ்நிலை என்ன பண்ணுவோம் நம்ம? எங்க போய் ஒரு 50 100ன்னா பக்கத்துல கடையில் என்ன பண்ணிடலாம், வா இன்னும் 500ன்னா வாங்க முடியாது. அப்போ அந்த திருமண வீட்டை அது ஆயத்தம் பண்ணின அந்த தலைவருக்கு, அந்த குடும்பத்தினருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்ல? பதட்டம், ஐயோ. ஏன்னா விருந்தினர்கள் எல்லாரையும் இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர்களை சரியாக உபசரித்து அனுப்பலைன்னா போகிறவங்க சும்மா போவாங்க? ஏற்கனவே சும்மா போக மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு போனாலே எப்படி போவாங்க? சும்மா போக மாட்டாங்க. ஆனால் இத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை. அவர் திணறி கொண்டு இருக்கும்போது மரியாள் வந்து ஏசாமிட்ட சொல்கிறாங்க, என்ன ஆகுது? திராட்சரசம் குறையுது, இன்னும் ஒரு பந்தி போச்சுன்னா என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை. அப்போ ஏசப்பா ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார். யோவான் 2வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இன்னும் ஒரு பந்தி உட்கார்ந்தாங்கன்னா பிரியாணி காலி, அடுத்து இன்னும் 500 பேருக்கு வரணும். அந்த டைம்ல கடைசி பந்தி அங்க எடுத்துட்டு வரும்போது ஏசாமி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய தாயார் போய் ஏசாமிட்ட கேட்குறாங்க, பிரியாணி இந்த பந்தியோட காலியாக போகுது, அடுத்து 500 பேருக்கு சாப்பாடு வேணும், வீட்டில் உள்ளவங்க மட்டும்னா கூட பரவாயில்ல, இன்னும் 4 பந்திக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஏசாமி என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியா, வெயிட் பண்ணு, நான் எதனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா சரி, ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஏதோ ஒரு வார்த்தை கொடுக்கணும்ல. இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் நீ யார் இப்போ இங்கே வந்து ஏன் பேசிகிட்டு இருக்க, எனக்கு இன்னும் டைம் வரலன்னு சொன்னால் மரியாளுக்கு ஒருவேளை இதை கேட்டு கேட்டு பழக்கமாக இருந்திருக்கலாம். ஏன்னா 30 வருஷம் வளர்த்துருக்காங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்களுக்கும் அந்த திருமண வீட்டை சார்ந்தவங்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்? இயேசு இருக்கிறார். மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க? வெயிட் பண்ணுங்க, இயேசு இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் ஏதாவது செய்வாருன்னு சொல்லி நம்பிக்கையாக என்ன பண்ணியிருப்பாங்க? இயேசுகிட்ட கூட்டு வந்திருப்பாங்க. அதை கேட்டுட்டு நிற்கிற, சரி அவர் என்ன சொல்ல போகிறாரு, ஒருவேளை ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு வா, நான் அதை பெருக்கிறேன், அல்லது ஒரு டப்பா பிரியாணி எடுத்துட்டு வா, அதை மல்டிப்ளை பண்ணுறேன், அப்படி ஏதாவது சொல்லுவாருன்னு அந்த வீட்டுக்காரர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தின் மானமும் எதை சார்ந்துதான் இருக்குது? இப்போ இயேசு சொல்ல போகிற காரியத்தில் தான் இருக்குது. அவங்க உன்னிப்பாய் கவனித்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்னங்கிற வார்த்தையை நம்ம எங்கே உபயோகப்படுத்துவோம்? சண்டை போடுறேன், உன் பிரச்சனைக்கு இப்போ நான் வந்தனா, எனக்கும் உனக்கும் இப்போ என்ன பிரச்சனை, அந்த டைமில் தானே யூஸ் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறேன், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன பண்ணல, வரல. இனிமே எப்படி, அதாவது அந்த குடும்பத்தினருடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இன்னுமா உங்க வேலை வரல, பிரியாணி காலியாக போகுது, இன்னுமா உங்க வேலை வரல, எப்போ உங்க வேலை வந்து எப்போ இந்த அற்புதங்கள் நடக்கும்? அப்போ அவருக்கு இருந்த அந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த வார்த்தையில போயிருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான். இனிமே இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலும் இதே போல சூழ்நிலை, இன்னுமா கர்த்தருடைய வேலை வரல, இன்னுமா அவர் எனக்கு அற்புதம் செய்யறதுக்கு வெயிட் பண்ணணும், இந்த பந்தி விசாரிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது, ஒருவேளை உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடத்தினா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த வீட்டை சார்ந்த ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ குடும்பத்திற்கோ அந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு பதட்டமாகவும் ஒரு விதமான அது எமோஷன், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு நம்மளை விசாரிக்கிறவர். ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் பேரு சைலண்ட் லிசனர். சைலண்ட் லிசனர்னா என்னன்னா, அமைதியா இருந்து கவனிச்சுட்டே இருப்பாராம். ஆமென், ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், ஏசுப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அவர் சைலண்டா இருந்து கவனிச்சுட்டே இருப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டர் வந்து புரிந்து கொள்ள முடியாதது. அவர் சைலண்டா இருந்து என்ன பண்ணிட்டே இருப்பாராம், கவனித்து கொண்டே இருப்பார். ஒருவேளை சில வீடுகளில் ஹாலில் பெருசாக எழுதியிருப்பாங்க, இந்த வீட்டில் கிரைஸ்ட் இஸ் த சைலண்ட் லிசனர். நம்ம டேபிளில் சாப்பிடும்போது அதை எழுதி வச்சுருப்பாங்க, இந்த வீட்டில் யார் இருக்கிறா, ஏசு சைலண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் ஏசப்பா அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாருங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வரும்போது யார் கவனிச்சுட்டு இருக்கா? ஏசப்பா கவனிச்சு. நம்ம யார்கிட்ட பேசணுமோ அந்த ஆள் இங்கே இல்லாமல் இருக்கலாம், அந்த மனிதர்கள் ஒருவேளை ரூம்குள்ளே இருக்கலாம், கீழே போயிருக்கலாம், மேலே எங்கேயாவது வேலைகளாக இருக்கலாம். ஆனால்
ஒருவர் அமைதியா இருந்து இதை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, கவனித்து கொண்டே இருக்கிறார். இயேசுப்பாவோட ஒரு முக்கியமான குணாதிசயம் அது. நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னுமா கர்த்தருடைய வேலை வரல, இப்போ இந்த ஒரு பந்தி நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், மிஞ்சி போனா 15-20 நிமிஷம். அந்த 15 நிமிஷம் ஆயிருச்சுன்னா அவ்வளோதான், என்னுடைய ஒட்டுமொத்த மானமும் போன மாதிரி தான். என்னுடைய இவ்வளோ நாள் நான் என்னுடைய சம்பாதித்த ஆஸ்திகள், பெருமைகள், என்னுடைய விருந்தினர்கள் எல்லாரும் முன்னாடி என்ன பண்ண போகுது, எல்லாம் மொத்தமாக காலியாக போகுதுங்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. அப்போ ஏசாமி அந்த காரியங்களை சைலண்டா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, கவனிச்சுட்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் பிதாவுடைய வேலை எது, பிதா எப்போ அற்புதம் செய்ய போறாருன்னு தெரியும், என்ன செய்ய போறாருங்கிறது இயேசுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அவர் கொஞ்சம் கூட தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஸ்டெடினஸ் அவர் என்ன பண்ணவே இல்லை, இழக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் பிதா கரெக்டான நேரத்துல எல்லாவற்றையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாருன்னு. ஆமேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து இதை விசாரிக்கிறதுக்கு எனக்கு யாரு இருக்கிறா, இந்த காரியங்களை கவனிக்கிற, உண்மைக்குமே ஏசப்பா இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்களா, ஆண்டவர் இந்த காரியத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, ஆண்டவர் என் குடும்பத்தையும் என்னையும் பார்த்துட்டு இருந்தா இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடந்திருக்குமா, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நான் கடந்து வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமான்னு நீங்க வந்திருந்தீங்களா. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பேர் என்னது, சைலண்ட் லிசனர். அவர் அமைதியா இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். அவர் வேலை வரும்போது யாரும் போய் அவரை என்ன பண்ண வேண்டாம், உசுப்பி விட வேண்டாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல உங்க தாய்கிட்ட சொல்றாருல, 4வது வசனத்துல எனக்கும் உனக்கும் என்ன வேலை என்னவோ அதை பார்த்து நீ சும்மா இரு, என் வேலையில நான் என்ன பண்ணுவேன், கிரியை செய்வேன்னு சொன்ன உடனே அவருடைய தாய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவங்க தாய்க்கு அது தெரியும், ஓகே இயேசு சம்திங் ஏதோ ஒன்று செய்வார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கப்பான்னு சொன்னோடனே 6வது வசனம் 7வது வசனத்துல இயேசு சொல்றாரு, வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில என்ன பண்ணுங்க, தண்ணீர் நிரப்புங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய், அந்த தண்ணீர் ஊற்றப்படும் போது அது தண்ணீராய் தான் இருந்தது. அதை எடுத்து பந்தி விசாரிப்புக்காரர்கள் இடத்துல போய் பரிமாறுங்கள் சொல்ற வரைக்கும் அது என்னதான் தான் இருந்தது, தண்ணீராக தான் இருந்தது. 9வது வசனம் சொல்லுது, பந்தி விசாரிப்பு காரத்தில் கொண்டு போங்கள்ங்கும் போது அது தண்ணீராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 9வது வசனத்தில் அவர்கள் பரிமாற ஸ்டார்ட் பண்றாங்க, அது என்னவா மாறுது, திராட்சை ரசமாய் மாறுது. உங்களோட வாழ்க்கையில இவ்வளோதானே டைம், இதுக்கு மேலே எப்படி பொறுத்து இருக்கிறது, இதுக்கு மேலே எப்படி ஆண்டவருடைய டைம் வரும், எல்லா சூழ்நிலைகளும் முடிஞ்சு போயிருச்சு, எல்லா காரியங்களும் உலகத்தில் இது மாதிரி காரியங்களை அனுபவித்தவர்கள், அந்த வழியாக நடந்து போனவங்க எல்லாரும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனிமே இது நடக்காது, இனிமே இது கிடைக்காது, இனிமே இது வராது, இப்படி சொல்லி முடித்து விடு. இனிமே இயேசுவை நம்பிட்டு இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை, இந்த நேரத்துக்கு மரியாள் பேச்சை கேட்காம போய் கடையில் போய் 2 எசன்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்தா கூட அடுத்து ஒரு பந்திக்கு என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாங்கிற சூழ்நிலை உலகம் பேசி கொண்டு இருந்தாலும் இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்கிறதை எவராலும் தடுக்க முடியாது. ஆமென். அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் வானங்களை திறந்து உங்களுக்காக இறங்குவார். ஆமென். அவர் அற்புதம் செய்கிறதற்காக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு நிற்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய வேலை வருகிற வரைக்கும் நம்மை பொறுத்திருக்க வைக்கிறது உண்மைதான், நம்மளை காத்திருக்க வைக்கிறது உண்மைதான். ஆண்டவர் நம்மளை காத்திருக்க வைக்கும்போது நம்மளுக்கு இனிமே இந்த காரியம் நடக்காமே போயிருமோ, அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வழியாய் நம்ம கடந்து வருவது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் குறித்த வேலை ஒன்று வரும்போது, ஆண்டவருடைய வேலை வரும்போது அவர் போய் மரியாள்கிட்ட, மரியாள் ஏதோ சாப்பாடு கம்மியா இருக்குன்னு சொன்னியே, என்ன விஷயம்னு போய் மரியாள்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல. வேலைக்காரர், பந்தி விசாரிப்புக்காரர் அல்லது அந்த குடும்பத்தின் தலைவரை நோக்கி வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களாப்பா, என்ன பண்ண போறீங்கன்னு என்ன பண்ணல, கேட்கல. அவர் வேலைக்காரரை அழைத்தார், எடுத்துட்டு வாங்க, பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, தண்ணியை ஊத்துங்க, போய் பரிமாறுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதமும் அப்படித்தான் இருக்கும். ஆமென். அவர் செய்ய தொடங்கி விட்டார் என்றால் எந்த மனிதனிடத்துல போய் பெர்மிஷன் கொடுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவர் இழுத்து அடிக்கிற தேவன் அல்ல. ஆமென். அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாய் செவையாய் செய்து முடித்திருவார். ஆமென். நீங்க நினைக்கலாம், யார் என்னை விசாரிக்கிறதுக்கு இருக்கலாம், இயேசு உங்களை விசாரிப்பதற்காக எல்லா நேரங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒருவேளை நீங்க இதை மனிதர்கள் இடத்துல சொல்லாம இருக்கலாம், உங்க இருதயத்துல அந்த காரியங்கள் உங்களை அழிச்சு கொண்டே இருக்கலாம். அந்த காரியங்களை உங்களை அழிச்சிட்டு அந்த காரியம் உங்களை ரொம்ப வருஷமா ஒருவேளை உங்களை பாரப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அந்த காரியங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்க கண்ணீர் விடுகிற சூழ்நிலை மத்தியில் இருக்கலாம்.
ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் பக்கத்திலேயே ஒருத்தர் அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்கள் வேதத்தில் எந்த இயேசுவோட அற்புதங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் சைலண்ட்டாக இருந்து கவனிச்சுட்டே இருப்பார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றாங்க, அவ்வளோ ஜனக்கூட்டம் நெருக்கி இருக்கிறது, ஆண்டவர் அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், எப்படியாகிலும் போய் அவருடைய வஸ்திரத்தை நான் என்ன பண்ணிடணும், ஒரு ஓரத்தையாவது நான் என்ன பண்ணிடணும், தொற்றணும். அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவங்க ட்ரை பண்ணி போய் அந்த வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க. அது வேற சீஷர்களுக்கு தெரியாது, சுற்றி இருந்த மனுஷங்களுக்கு தெரியாது. இயேசு ஒரு வார்த்தையை கேட்பார், என்ன தொட்டது யார்? அவர் பிஸியாக தான் இருக்காரு. சீஷர்கள் ஒருவேளை இயேசு வந்திருக்கிறாருன்னு அற்புதம் நடக்குதா, அதுக்குள்ளே இது மரிச்சவர்கள் எழும்புறாங்களா, குருடர்கள் பார்வை அடைகிறாங்களா, இதை பார்த்துட்டு வருகிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிட்ட கூட்டு போய் சீஷர்கள் பிஸியாக இருந்தாங்க. இயேசுவும் அவர்களை விட பிஸியாக தான் என்ன பண்ணார், இருந்தார். ஆனால் சீஷர்களுடைய கண்களுக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ படலை, இயேசுடைய கண்களுக்கு பட்டாங்க. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இது நான் எத்தனை டைம், ஒருவேளை நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை சிஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிச்சோமே, பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிச்சோமே, இன்னும் அற்புதம் நடக்கல, சர்ச்சில் வந்து ஜெபிச்சோமே, சைலண்டா இருந்து எவ்வளோ பிஸியா இருந்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆமென். அந்த ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் தந்து விட்டார். ஆமென். ஒருவேளை உலகத்தினால அது இம்பாசிபிள் தான். 12 வருடம் பெரும் பாடு என்கிறது ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 12 வருஷ வேதனையை இயேசு என்ன பண்ணாரு, சைலண்டா அந்த ஸ்திரீ வஸ்திரத்தை தொடும் பொழுது எல்லாரும் அவரை நெருக்கிறாங்க. சீஷர்கள் கேட்குறாங்க, என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா ஆண்டவரே? ஏன்னா அற்புதங்களை இயேசு செய்கிறார் என்றோடனே அவரை ரஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எப்படியாகல நான் அற்புதத்தை பெற்றுக்கணும், நான் இதை பேசணும், ஏசப்பாவை பார்க்கணும். பலதரப்பட்ட மக்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தாலும் இயேசு சைலண்டா பெரும்பாடுள்ள ஸ்திரீன் அந்த வஸ்திரம் தொட்டது எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு சின்ன குழந்தை போகுது, நம்ம ட்ரெஸ்ஸில் எப்படி உரசுது அல்லது தொடுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய நல்ல ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால அதை என்ன பண்ணவே மாட்டோம். அதை ஒரு கூட்டம்னா 4 பேர் படதான் செய்யும், ஏதோ ஒரு கைப்பற்றும், அவ்வளோதான், அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுரும். ஆனால் இயேசுவுக்கு அவள் தொட்டது மாத்திரம் தெரியவில்லை, 12 வருஷமாய் அவள் அனுபவித்த வேதனை அவருக்கு தெரிந்தது. ஆமென். 12 வருஷமாய் அவள் தன்னுடைய அறை கதவை பூட்டி கொண்டு அழுத கண்ணீர் அவருக்கு புரிந்திருந்தது. ஆமென். 12 வருஷமா இந்த காரியத்திற்கு ஒரு விடிவு காலம் எப்போ வரும், இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை நான் பெற்று விட மாட்டேனா, என்னை யாராவது ஒருத்தங்க அற்புதமா சுகமாக்கிட மாட்டாங்களா, என்கிட்ட இருந்த அத்தனை லட்ச பணங்களும் செலவாயிட்டு, நான் மருத்துவத்திற்காக எல்லா பெரிய டாக்டர்ஸையும் பார்த்துட்டேனே, இதற்கு ஒரு தீர்வு எனக்கு என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீர், அவர்களுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பும் இயேசுவுக்கு மறைவாய் இருக்கல. ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய அங்கலாய்ப்புகள், நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதிலிருந்து இந்த காரியத்திற்காக நான் எவ்வளோ புலம்புறேன், இயேசு கவனித்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற வேலை வரும். அன்னைக்கு நீங்க போய் ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டாம், அன்னைக்கு ஆண்டவர் கரெக்டா அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து விடுவார். ஆமென். யாருக்கிட்ட பேசணுமோ அவர் பேசிடுவார். ஆமென். ஒருவேளை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சீஷர்கள் இடத்துல போய், நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லியிருந்தா அவ்வளோ கூட்டத்தில் சீஷர்கள் இயேசு இடத்துல கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கூட்டு போயிருக்க மாட்டாங்க. இயேசு எவ்வளோ பெரிய பிஸியான ஷெட்யூல் இருக்கார் தெரியுமா? நீ சொன்னா என்ன போய் கூட்டு போயிடணுமா? உன்ன மாதிரி 1000 பிரச்சனையோடு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கியூவில் நிற்கிறாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிட்ட வர்றதுக்காக சீஷர்கள் இடத்துல போய் நின்றுருந்தாங்கன்னா இன்னும் வரைக்கும் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு என்ன ஆயிருக்காது, சுகம் நடந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் இயேசுவை போய் தொடணும். ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். என்னை விசாரிக்கிற இயேசுவின் பாதத்தை போய் நான் தொடணும். ஆமென். என்னை விசாரிக்கிற தேவனுடைய பாதத்தில் போய் நான் விழுந்துடணும். கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற திட்டங்கள் நம்மளால அளக்கவே முடியாது. ஆமென். நம்ம நினைக்கலாம், இயேசுப்பா என்ன காரியங்கள் செய்யறாங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே அது நடக்கலையே. கொஞ்சம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த, இயேசுப்பா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நான் இவ்வளோ வேதனைகளை பட்டுட்டு நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீங்க அவர் பாதத்துல காத்துருங்க. என்னை குறிச்சு உங்க திட்டம் என்னப்பான்னு நீங்க காத்திருந்தீங்கன்னா அவர் நீங்க கிரகிக்கவே முடியாத காரியங்களை உங்க மூலமா செய்துட்டு இருப்பார். ஆமென். நீங்க நினைக்கலாம், என்னை கொண்டு இவ்வளோ பெரிய ஊழியத்தை அவர் துவங்க முடியுமா, ஒருவேளை என்னை குறிச்சு எனக்கு வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னை குறிச்சு ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டங்கள் வைத்திருப்பார் தெரியாது. ஆமென்.
கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நம்ம ஆச்சரியமான காரியங்களா இருக்கும், நம்ம கிரகிக்கவே முடியாததா இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருடைய அன்புக்குள்ள நடத்துவீங்க, அவர்கள் பெரிய காரியங்களை செய்து இந்த உலகத்துக்கே சுவிசேஷத்தை கொண்டு போற பெரிய ஊழியர்களை என்ன பண்ணலாம், எழும்பலாம். அந்த ஒரு சுவிசேஷம் யார் மூலமா செல்லப்படலாம், என் மூலமாக, ஏன் மூலமாக என்ன பண்ணலாம், செய்யப்படலாம். ஒருவேளை ஆலயத்துக்காக ஆண்டவரே நான் இதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் இந்த ஆத்மாவை கொண்டு வரேன்னு நீங்க ஒரு ஆத்மாவை கூட்டு வரலாம். அந்த ஆத்மாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆண்டவருடைய திட்டங்கள் நம்மளால என்ன பண்ணவே முடியாது, மெஷர் பண்ணவே முடியாது. அவ்வளோ பிரமாண்டமான திட்டங்களை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன, நான் எப்படியாவது இயேசுவின் பாதத்தை தொற்றணும், எப்படியாவது இயேசுவின் பாதத்தை போய் நான் என்ன பண்ணிடணும், பிடிச்சு கொடணும். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேல ஏசப்பா என்னை நிதானமாய் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். உங்க வீடுகளுக்குள்ள போகும்போது இதுவரைக்கும் உங்க வீட்டுக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாருங்கிற ஃபீலிங் எல்லாத்துக்குமே இருக்கும், அப்படிதானே? என் வீட்டுக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாரு. எந்த ஒரு கிறிஸ்டியனும் உங்க வீட்டுல ஏசப்பா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன்னா இல்லைன்னு யாரும் என்ன பண்றது இல்லை. அவர் இருக்கிறாரோ இல்லையோ அது வேற கதை. ஆனா இல்லைன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வீட்டிலே இருக்கிறார். நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் அவர் சைலண்டா கவனிச்சுட்டே இருக்கிறார். ஆமென். அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். எதற்காக கவனிக்கிறார், ஏற்ற வேலை வரும்போது அதற்கான பலனை உங்களுக்கு தருவதற்காக அவர் கவனிக்கிறார். ஆமென். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா 5வது அதிகாரம், லூக்கா 5:3-5 வரைக்கும். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சைலண்டா லிசன் பண்ணுவார், உங்களை விசாரிப்பார், ஏற்ற வேளையில அற்புதம் செய்வார். அதற்கு நம்பர் 1, அவருடைய பாதத்தை நீங்க டைரக்டா போய் என்ன பண்ணணும், தொடணும். அவருடைய பாதத்தை நீங்க ரீச் பண்ணணும், நீங்க அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளணும். நம்பர் 2, இந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா ஒரு படகின் மேலே ஏறுறாரு, அவர் போதகம் பண்ணுவதற்காக. அந்த படகு யாரோடையதுன்னா சீமோன் பேதுருவோட படகு. அந்த படகுல ஏறி அவர் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு. அதற்கு முன்பதாக என்ன நடந்திருக்குன்னா, அவங்க நைட்டு ஃபுல்லாக வலையை போட்டு பார்த்து மீன் ஒன்று கூட கிடைக்கல. அதனால கவலையோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வலையை அலசி கொண்டு இன்னைக்கு மீன் இல்லை, சரி மீன் இல்லாமல் இன்னைக்கு வீட்டுக்கு போவோங்கிற மனநிலையோடு இருக்கிறாங்க. ஏசு அதுக்கப்புறம் வந்து போட்டில் ஏறி மெசேஜ் கொடுத்து ஜனங்களுக்கு காரியங்களை பேசிட்டு சீமோனை பார்த்து சொல்கிறாரு, இப்போ போட்டை தள்ளிட்டு போ, வலையை போடு. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நைட்டு 9 மணி 8 மணிக்கு போய் போட்டில் போய் வலையை போட்டு நைட்டு ஃபுல்லாக தண்டு வலித்து வலையை பார்த்து இழுத்து காலையில் 4 மணி வரைக்கும் மீன் இல்லைன்னு போட்டை திரும்ப வருத்தத்தோடு இறக்கி கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து வலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சரின்னு கிளம்புற டைமில் ஏசு வந்துட்டார், போட்டில் ஏறி உட்காந்துட்டாரு, பேசுகிறாரு. சரி அவர் பேசட்டோன்னு கேட்குறீங்க. கேட்டுட்டு அவர் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பேசி முடிச்சுட்டு சரி பேதுரு திரும்ப போட்டை எடுத்துட்டு உள்ள போ, வலையை போடு, இப்படி உங்களிடத்துல சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்க ஆண்டவர்னு நினைச்சோம், என் கஷ்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சோம். நேற்று நைட்ல இருந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணியிருப்போம், சண்டை போட்டிருப்போம், சொல்லியிருப்போமா, சண்டை போட்டிருப்போம். என்ன ஆண்டவரே, நேற்று 7 மணிக்கு நைட்டு டின்னரை சாப்பிட்டு நான் வந்த ஆளு, சரி கிளம்பலாம், காலையில் ஒன்றும் தான் கிடைக்கலன்னு கிளம்புற நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. சரி உங்கள் முன்னாடி எதுவும் பேச வேண்டாம்னு என்ன பண்ணிட்டோம், பொறுமையாக இருந்துட்டோம். மறுபடியும் அதே வேலையை செய்ய சொல்கிறீங்களே, எங்களை என்னன்னு நினச்சிங்க? கேட்டிருப்போமா இல்லையா? கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆனால் கேட்காத மாதிரி நீங்கள் உங்கள் முகத்தை வச்சுருக்கீங்க. ஏசுப்பா என் நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையா? நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி வலைகளை வீசி அலசி எல்லாம் முடிஞ்சு ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு தான் போகணுங்கிற நிலைமையில நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சீமோன் பேதுரு சொல்கிறாரு, அதற்கு சீமோன் 5வது வசனத்தில், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு என்ன பண்ணலை, ஒன்றுமே கிடைக்கல. இது என் சூழ்நிலை, ஆகிலும் இது என்னுடைய சூழ்நிலை, ஆனாலும் நான் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், வலையை போடுகிறேன். அதே மாதிரி போறாங்க. 6வது வசனத்துல, அவர்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்களாம். ஒரு ஆமேன் சொல்லிடலாமா? இப்ப யோசிச்சு பாருங்க, சீமோனுடைய வேதனையை இயேசு பார்த்தாரா? அவர் எல்லாத்தையும் கவனித்தார்.
சீமோன் வருத்தத்தோடு வர்றான்னு பார்த்தாரு. அந்த டைம்ல கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாரு. அவன் போட்லயே ஏறுறாரு. இந்த போட்டு தானே வெறுமையா இருக்கு, இந்த போட்டு தானே கடல்ல போய் ராமொழுதும் பிரயாசப்பட்டுட்டு ஒன்றும் இல்லாம வந்திருக்கு, அதே போட்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஏற போறேன். அதே போட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஜனங்களுக்கு போதகம் பண்ண போறேன். மறுபடியும் அந்த போட்டை உள்ள அனுப்ப போறேன். அதே போட்டு வெறுமையான போட்டு தான், ஒன்றும் இல்லாத போட்டு தான், ஒரு மீனும் கிடைக்காத போட்டு தான். ஆனா இப்போ அது வரப்போகுது படகு அமிலத்தக்கதான மீன்களோடு. ஆமே. அந்த படகுல உங்களால மீனை தாக்கு பிடிக்க முடியல, பக்கத்துல உள்ள போட்டை கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு அந்த படகும் நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்து கொண்டு என்ன பண்றாங்க, வருகிறார்கள். இயேசு கவனிச்சாரா, கவனிக்கலையா? அவர் கவனிச்சதுனால தான் கரெக்டா அவர் போட்ல வந்து என்ன பண்ணாரு, ஏனார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், இதுக்கு மேல நான் பிரயாசப்படணுமா, இதுக்கு மேல மறுபடியும் அதே காரியத்தை செய்யணுமா, இதுக்கு மேல அதே பதில போய் நான் எப்படி சொல்லிட்டு நிற்பேன், அதே மனிதர்கள் முன்னாடி நிற்கணுமா? இயேசு சொல்றாரு, முன்னாடி நீ போட்டு மாத்திரம் போச்சு இல்ல, இப்ப என் வார்த்தையோட போகுது போட்டு. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை செல்லுகிற இடங்கள்ல சிறையிருப்புகள் மாறும். ஆமே. கர்த்தருடைய வார்த்தை செல்லுகிற இடத்துல ஒருவேளை வெண்கல கதவுகளாய் இருந்தாலும், இருப்பு தாழ்பால்களாய் இருந்தாலும் அது முறிக்கப்படும். ஆமென். அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அது வெளிப்படும். எப்போ? தேவ வார்த்தை அங்க அனுப்பப்படும் போது. ஆமென். சோ நம்பர் 1, தேவ பாதத்தை நீங்கள் போய் ரீச் பண்ணணும், அற்புதங்கள் நடக்கும். 2வது, தேவனுடைய வார்த்தையை நீங்க ரீச் பண்ணணும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்க தேடணும், தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பணும். தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. ஆமென். ஸோ இந்த தேவனுடைய பாதத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் பிடித்து கொள்ளும்போது, வேலை வரும்போது அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஆமென். எப்போவுமே ஒருவேளை சத்ருவுக்கு அந்த கேரக்டர் இருக்கு, இப்படி 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 ஆசை காமிச்சு நம்மளை பின்னாடி அப்படின்னு வைக்கிறது. இயேசுக்கு அது பழக்கமே கிடையாது. இந்த அற்புதம் வர்ற மாதிரி, வழி தர இருக்கிற மாதிரி, இப்படி அப்படி இல்லை. அவர் செய்தால் சைலண்டாக செஞ்சுட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஆமென். பெரிய மேஜிக்கல் ஷோ நடக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய இத்தனை கால நாங்கள் இப்படி ஒரு தன்மையோடு இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறோன்னு ஆண்டவர் ஒரு 3 பக்கத்துக்கு என்ன பண்ண மாட்டார், பேசிட்டு இருக்க மாட்டார். அவர் வருவார், அற்புதங்களை செய்வார், சென்று கொண்டே இருப்பார். ஆமென். பேதுரு போய் புலம்பல, ஆண்டவரே, அவர் வார்த்தையை சொல்ல வரும்போது பேதுரு போய், ஆண்டவரே நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பிரயாசப்பட்டோம், இது எங்கள் சூழ்நிலை இப்படி அப்படின்னு புலம்பலை. ஆனால் இயேசு என்ன பண்ணார், அதை கவனித்தார். பேதுரு வெறுமையாக இருக்கிறதை கவனித்தார். அவன் ஒன்றுமே இல்லாமல் கண்ணீரோட எப்படி போய் குடும்பத்தில் இன்னைக்கு எப்படி ஜீவனம் பண்ண போகிறோங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறான்ங்கிறத யார் கவனித்தா? இயேசு கவனித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு வரும்போது வெறுமையாக உங்கள் இருதயத்தில் வரீங்கன்னா இயேசு அதை கவனிக்கிறார். ஆமென். உங்களுடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நன்மையும் இல்லையே, நான் இன்னைக்கு பிரயாசப்பட்டு போன காரியம் வெறுமையாக முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இந்த மனிதர்களிடத்தில் இந்த காரியங்கள் பேசி இதில் ஒரு அற்புதம் நடக்கும் நம்பி போனேன், இன்னைக்கு அது நடக்கலையே, இந்த இடத்துல ஒரு காரியம், இது ஒரு டாக்குமெண்ட், இது சைன் ஆகும்னு நினச்சி போனேன், நடக்கலையே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வரும்னு நினச்சி போனேன், நடக்கலையே. வெறுமையாய் போய் கொண்டு இருக்கிற உங்கள் படகிலே இயேசு ஏறுவார். ஆமென். அவருடைய வார்த்தையினாலே அற்புதங்கள், திரளான மீன்கள் எப்படி வந்ததோ, படகு அமிழ்ந்திருந்ததுன்னா அந்த கதை வேற, வலை கிழிந்திருந்ததுன்னா கதை வேற. ஆனால் வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். ஆமென். உங்களை விசாரிக்கிற இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அறைகளிலே இருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்புகளை அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய எந்த ஒரு எமோஷன்ஸும் அவருக்கு மறைவாக இல்லை. உங்களுடைய வியாகுலங்கள் இருக்குல்ல, உங்களுடைய பெருமூச்சு இருக்குல்ல, அது அவருக்கு மறைவாக இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று விசாரிக்கிற இயேசுவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேதுரு அழகா எழுதியிருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவரானபடியால், இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள்.